ஜெயத்ரதனிடத்தே வந்தார். வந்து அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொல்றேன், இல்லை நான் உயிரை விட்டு விடுவேன்னு அர்ஜுனன் சொல்லியிருக்கான். சாயங்காலம் கவிஞ்சிட்டு வருது, இன்னும் 10 நிமிஷத்துல சூரியாஸ்தமனம். அஸ்தமனம் ஆயிட்டா அர்ஜுனனுக்கு உயிர் போகிறது. சட்டென்று தன்னுடைய சக்கராயுதத்தை எய்தார். சூரியனை மொத்தம் மறைச்சுட்டார். இருள் சூழ்ந்து விட்டது. ஜெயத்ரதன் வேடிக்கை பார்க்க வந்துட்டான். வந்தால், அர்ஜுனா, நான் உனக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சிருந்தேன். என்ன சக்கரத்தை எடுத்துட்டு தோ ஜெயத்ரதன் தூ சூரியன்னார். ரெண்டையும் காட்டணும் இல்லையோ? ஏன்னா சூரியன் இருக்கார், ஜெயத்ரதன் இருக்கானா ஏன் காத்துட்டு இருக்கே, விடு அம்பேன்னு அர்த்தம். இப்போ நான் அதை எடுத்துட்டேன். அந்த சூரியன் நேரத்தான் இருக்கார். இவருடைய சக்கரத்தை கொண்டு மறைக்க இந்த ஒளி அந்த ஒளி ஒண்ணுக்கு ஒண்ணு மூட்டிண்டு இருட்டா போச்சு. ஏன்னா ரொம்ப ஒளி இருந்ததுன்னா இன்னொரு ஒளியோட மோதினா தெரியாது இல்லையா? அதை போல இருட்டாக போக அதனால அஸ்தமித்தது நினைத்து அர்ஜுனன் எடுத்தார். அம்பை ஈய போறார். யாரோ ரிஷி ஒரு சாபம் போட்டிருக்கார். என்ன அழகா அந்த இடத்துல விளையாடுறார் கண்ணன் தான் முக்கியம். இந்த ஜெயத்ரதன் உயிரிழந்து யார் மடியிலேருந்து அவர் தலை விழுகிறதோ அவன் சுக்குநூறா உடஞ்சி போயிடுவான்னு ஒரு ரிஷி சாபம். அது யாருக்கும் தெரியாது. இப்போ ரிஷி சாபம்னால் ராமன் உடனே அதை மாற்றவே கூடாது, கண்டிப்பா நடத்தணும் இப்படின்னு வரும். இது ராமன் கதை. ஆனா இவர் ரிஷி சாபத்தை தெரிஞ்சுட்டு, அர்ஜுனா ஒரு நிமிஷம், நீங்க அம்பு விடுற பாரு, இந்த அம்பு இவன் தலையை கொய்து கொண்டு இவ அப்பா அத்தனை காத தூரத்துல உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார், இந்த தலையோட அவர் மடியில போய் விழணும்னா. இப்ப இது ரிஷி வார்த்தையை உண்மையாக்குற நடவடிக்கையா, ரிஷி ஏமாத்துற நடவடிக்கையாது அப்படின்னு சொல்லி இதை தெரிஞ்சுட்டு யாரான பட்டிமன்றம் வைக்கணுமா இல்லையா? கண்ணன் இப்படி சொன்னாருன்னா அவருக்கு இருக்கிற பெருமை, இதை போல ரிஷி பண்ணியிருக்காருன்னு நம்மளை படிக்க கூட விட மாட்டார் அவர். ஆனா ராமன் கதையை மொத்தம் படிச்சு வச்சுருக்கோம். இவர் என்ன பண்ணாருன்னு மகாபாரதமே எவ்வளவு நன்னா படிச்சிருக்கீள், ராமாயணம் எவ்வளவு நன்னா படிச்சிருக்கீள். அநேகமா எந்த சர்க்கம் கேட்டாலும் ராமாயணத்தில் இது தெரியுமேன்னு விடு. மகாபாரதத்தில் இருக்கிற 18 பருவம் 1.25 லட்சம் ஸ்லோகத்திலே 5000 ஸ்லோக கதை தெரிஞ்சிருந்தா அதிகம். அதுக்கு மேல யாருக்கும் தெரியாது. ஏன் ஒருத்தருக்கு தெரியல? அவர் தெரிய விட்டான்னா, அவர் தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்கிறத தெரிய விடுறதே இல்லை. விட்டாத்தானே சுவாமி பொங்கல் அன்னைக்கு வழக்காடு மன்றம் வைப்பேன். அதை விடவே இல்லைன்னா யார் என்ன வைக்க முடியும்? இப்போ அதனால தான் இந்த பட்டிமன்றம்லாம் நடக்கும், அது நடக்கவே நடக்காது.